الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, السلام عليكم ورحمة الله وبركاته. وعن عائشة رضي الله عنها أنها قالت كان لرسول الله صلى الله عليه وسلم عندي في مرضه 6 دنانير أو 7 فأمرني رسول الله صلى الله عليه وسلم أن أفرقها فشغلني وجاء نبي الله صلى الله عليه وسلم ثم سألني عنها ما فعلت 6 أو 7 قالت لا والله لقد كان شغلني وجاءك فدعا بها ثم وضعها في كفه فقال ما ظن نبي الله لو لقي الله عز وجل وهذه عنده رواه أحمد. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய 6 தீனார்கள் அல்லது 7 தீனார்கள் அவர்களுடைய மரண வேதனையின் பொழுது என்னிடத்திலே இருந்தன. அல்லாஹ்வின் தூதர் அதனை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குமாறு என்னை ஏவினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மரண அவஸ்தை அதை ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்பதை விட்டும் பராக்காக்கி விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி கேட்டார்கள். இந்த 6 தீனாருக்கும் அல்லது இந்த 7 தீனாருக்கு என்ன நடந்தது? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மரண அவஸ்தை அதை பிரித்து கொடுப்பதை விட்டும் பராக்காக்கி விட்டது என்னை. உடனே அந்த 6 தீனாரை, அந்த 7 தீனாரை அல்லாஹ்வின் தூதர் வரவழைத்து தங்களது உள்ளங்கையில் வைத்து கொண்டு கேட்டார்கள், இந்த 6 அல்லது 7 தீனார்கள் ஒரு நபியிடத்திலே இருக்கின்ற பொழுது அந்த நபி அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அந்த நபி என்ன நினைப்பார் என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலே நாங்கள் படிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான 6 அல்லது 7 தீனார் அது என்னிடத்தில் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். அந்த தீனாரை ரசூலுல்லாஹ்வுடைய நியத் என்னென்றா அதை பிரித்து மக்களுக்கு கொடுத்துறோனும் சொல்லி, அது என்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அந்த விஷயம் கொஞ்சம் மறந்து போய்த்தது. இந்த ரசூலுல்லாஹ்க்கு மரண அவஸ்தை, அவளுக்கு மரண வேதனை, கடைசி நேரம் அவங்கள கவனிக்கிறதுல ஈடுபட்டதால் இந்த விஷயம் மறந்துட்டு. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது ஆயிஷா நாயுடைய மடியில தான். இந்த மரண அவஸ்தையின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய தலை என்னுடைய கழுத்து பகுதியிலே வந்து குத்தும்னு சொன்னார்கள். அது வேதனையின் காரணமாக இந்த பகுதியிலே அவர்கள் தலையை தூக்கி தூக்கி வைப்பார்கள். அந்த நேரம்
அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கிற நேரம் இதை நான் மறந்துட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை மறக்க இல்லை. இந்த 6 தீனார் 7 தீனார் தன்னிடத்தில் இருப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லை. அப்போ ஞாபகம் வந்த நேரம் அதை கேட்டாங்க, அது எங்கன்னு சொல்லி, அதுக்கு என்ன நடந்தது. அப்போ நியாயமான காரணம் தான். ஒரு வீட்டிலே ஒரு மனைவி பல வேலை சோழிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ ஆனால் அது கணவனுடைய சொத்து, கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிற ஒரு கடமையும் ஒரு மனைவிக்கு இருக்குது என்ற ஹதீஸ்களில் வரும். மனைவி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய உரிமையில் ஒன்று தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வது, அதே மாதிரி கணவனுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்கிறது. அப்போ அதுக்கு கேள்வி கேட்குற உரிமை கணவனுக்கு இருக்குது. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதுக்கு என்ன நடந்தது. ஆனால் அந்த மனைவி அதை உண்மையை சொல்கிறாங்க, இப்படித்தான் நடந்தது, நான் அதை பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பில் இல்லை, உங்களுக்கு ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே உங்களோட வருத்தத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதையில அது பராக்காக்கிட்டேன்னு சொல்லி. பிறகு ரசூலுல்லாஹ் அதை ஒரு மன தாங்கலோடு ஒரு ஆதங்கத்தோடு தான் அதை வரவழைச்சு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, இந்த பணம் என்னிடத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வை சந்திக்கிற சம்பந்தமாக அந்த நபி என்ன நினைப்பார்? அது சந்தோஷமான நிலையிலேயா நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், கவலையோடு எல்லாம் சந்திப்பேன், ஏன் மிஸ்கின்களுக்கு போக வேண்டிய ஒரு ஹக்கை வச்சுக்கிட்டு எப்படி நான் அல்லாஹ்வை சந்திக்கிறது? ஆகவே இதிலிருந்து விளங்குது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட கடைசி அந்திம காலத்தில் கூட மிஸ்கின்களுக்கு போக வேண்டிய ஹக்கு தன்னிடத்தில் இருப்பதை அவங்க விரும்பவே இல்லை. அந்த நேரத்தில் கூட அதை வெளியே அனுப்புறதுக்கு தான ஏற்பாட்டை தான் செஞ்சுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த மரண அவஸ்தை என்பது ஞாபகம் வரும், ஞாபகம் இல்லாமல் போகும், இப்படியான நிலைமை தான் சக்கராத்துடைய ஹால். சுயநினைவு வரும், இல்லாமல் போகும், திரும்ப வரும், திரும்ப இல்லாமல் போகும், இப்படியான நிலையில் ரசூலுல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தி கேட்டு அந்த ஹக்கை கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க என்ற விஷயத்தை தான் நாங்கள் இதில் படிக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களோட சொத்து செல்வம் அது அதோட பூரண உரிமை அல்லாஹுக்கு தான், அவன் தாரான், நாங்கள் செலவழிக்கிறோம். எனவே அதற்குரிய உரிமைகள் எப்படியெல்லாம் கொடுக்கப்படும் என்பது இஸ்லாம் சொல்லி தந்தீங்க. ஜக்காத்தா கொடுக்கணும், சுன்னத்தான தர்மமாக கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறத தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. ஒன் அபி ஹுரைரத்த அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அல பிலாலின், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவிடத்திலே போனார்கள். வ இந்தஹு சுப்ரத்தம் மின் தம்ரின், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அல பிலாலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலின்கிட்ட போனாங்க. அவரிடத்திலே ஒரு குயல் பேரிச்சம்பழம் இருந்தது. இப்போ கேட்குறாங்க, ஃபகால மா ஹாதா யா பிலால், பிலால் இது என்ன பேரிச்சம் குயல் இது? கால ஷைஉன் அத்தகர்துஹு லிகதின், இதை நாளைக்காக வேண்டி நான் சேமித்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகால அமா தக்ஸா அன் தரா லஹு கதன் புகாரன் ஃபி நாரி ஜஹன்னம யௌமல் கியாமா அன்ஃபிக் பிலால் வலா தக்ஸ மின் தில் அர்ஷி இக்லாலா. சொல்கிறாங்க, இந்த பேரிச்சங்குவியல் மறுமை நாளில் நரகத்தினுடைய புகையாக அமைவதை நீர் பார்ப்பது உனக்கு பயம் இல்லையான்னு சொல்லி, இந்த பேரிச்சங்குவியல் நாளை மறுமையிலே நரகத்தின் புகையாக வருவதை நீ பார்க்கறது உங்களுக்கு பயம் வர இல்லையான்னு கேட்டாங்க. பிலாலே, இதையும் கொடுத்து செலவழித்து விடுங்கள், அர்ஷுடையவன், அதாவது அல்லாஹு தஆலா அர்ஷுடையவனிடத்திலே நீங்கள் வறுமையை பயப்பட வேண்டாம்,
இந்த நாளைக்குன்னு நீங்கள் சேமித்து வச்சுக்கிறீங்க. நீங்கள் விட்ட பயம் ஒன்று இருக்குது, நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்று. அர்ஷுடைய ரஹ்மான் இடத்திலே நீங்கள் வறுமையை பயப்படக்கூடாது, அவன் தருவான். அப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லா ஒரு முஅத்தினாக இருந்தவர்கள், அவர்கள் ஒரு நாளைக்குன்னு சேமித்து வச்சுருந்தான். அப்போ தான் ரசூல்லா கேட்குறாங்க, இது நரகத்தில் புகையாக வருவதை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னா, நம்மட பாசையில் நாங்களும் சொல்லிக்கொள்கிறது தானே. ஒரு ஆளுக்குரிய ஹக்கை நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால், நம்மளோட பழைய மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, நீ நெருப்பாள்ளி கட்டிக்கிட்டா போகிறான்னு கேட்பாங்க. மற்றவங்களோட சொத்து, அது ஒரு பணமாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் வச்சுக்கிட்டிருக்கிறோம்டா, அது நெருப்பே அள்ளி கட்டிக்கிட்டு போகிறான்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பிலாலே மறுமையிலே நரகத்தில் புகையாக அமைவதை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு பயம் இல்லையா? அதை கொடுத்து போடுங்க, அன்ஃபிக் பிலால், செலவழித்து போடுங்க. நீங்கள் ரஹ்மானிடத்திலே வறுமைக்கு பயப்படுவான், அவன் தருவான். நீங்கள் நாளைக்கு செலவழிக்கிறீங்க, இன்றைக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு ஏற்பாட்டை செஞ்சு உங்களை வாழ வைப்பான். ரஹ்மான் ரஹீம், அவன்கிட்ட நீங்கள் எப்படி வறுமையை பயப்பட முடியும் சொல்லி அந்த சஹாபிக்கு அதை கொடுக்குமாறு ஊக்குவிக்கிறான். ஏன்னா நாங்கள் படிக்கிற தலைப்பு என்ன தலைப்புண்டா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறது, செலவழிக்காமல் தடுத்து வைப்பது விரும்பத்தகாததல்ல, அது வெறுக்கத்தக்கது. ஆகவே ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க வேணா கொடுங்கன்னு சொல்லி. இறுதியாக நாங்கள் மற்றும் ஒரு ஹதீஸை பார்த்து இந்த வகுப்பு நிறைவு செய்வோம். அன்ஹு கால், அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸஹாஉ ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah, வாரி வாரி வழங்குதல் சொர்க்கத்திலே உள்ள ஒரு கிளை. ஃபமன் கான சஹியன் அகத பிஹுஸ்னி மின்ஹா ஃபலம் யத்ருக்ஹுல் ஹுஸ்னு ஹத்தா யுத்கிலஹுல் ஜன்னah, யார் வாரி வாரி வழங்கக்கூடியவராக இருந்தாரோ அவர் அந்த மரத்தின் ஒரு கிளையை பிடித்து கொள்வார், அந்த கிளை அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் வரைக்கும் அவரை விட்டு விடாது. வஷ்ஷுஹ ஷஜரத்துன் ஃபின்னார், கஞ்சத்தனம் என்பது நரகத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளையாகும். ஃபமன் கான ஷஹீகன், யார் உலோபியாக இருந்தாரோ, அகத பிஹுஸ்னி மின்ஹா, அவர் நரகத்தில் உள்ள மரத்தின் ஒரு கிளையை பிடித்துக் கொள்வார். ஃபலம் யத்ருக்ஹுல் ஹுஸ்னு ஹத்தா யுத்கிலஹுன் நார், அந்த கிளை அவரை நரகத்தில் நுழைவிக்கும் வரைக்கும் அவரை விட்டுவிடாது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்தில் பதிவு செஞ்சுக்கிறான். இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன படிக்கிறோம்னா, இது ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு ஓமானமாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியும் பேசிக்கிறாங்க, உதாரணம் காட்டி ஓமானம் காட்டி பேசுகிற நேரம் இந்த வாரி வாரி வழங்குறத சொர்க்கத்துக்கு இட்டு செல்ற ஒரு வழின்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளை, அப்படி கொடுக்குறாள், ஒரு கிளையை பிடிச்சு கொள்றார் அப்படின்டா, அந்த அமல் சொர்க்கத்துக்குரிய அமல், அது அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடும் வரைக்கும் அவரை விட்டு விடாது, அவருக்கு பாதுகாப்பாயிருக்கும், அவருக்கு நாளை மறுமையில் சாட்சியாயிருக்கும். அந்த கொடை, அந்த கொடை என்ன செய்யுது, ஒரு சொர்க்கத்தில் கிளைன்னு சொன்னாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு ஆபத்தில் ஒரு மாட்டிக்கொள்றாள், ஒரு வெள்ளம் போகுது, சரி இப்படி போகிற நேரம் ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறன்னு சொல்லுவோமே, அது ஒரு ஆபத்தான நிலைமை தான். அந்த மாதிரி தான் இது. அப்போ அப்படி உதவி செய்கிறவர், கொடுக்கிறவர், வாரி வாரி வழங்குறவர் அந்த கிளை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு போடும், அது வரைக்கும் அது அவரை விட்டு விடாது. ஆனால் அதுக்கு மாற்றமாக உலோபித்தனம் செய்தவர், அவர் நரகத்து மரத்தின் கிளையை பிடிக்கிறார்,
அது அவரை விடாது நரகத்தில் கொண்டு போய் விடும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தலைப்பை நிறைவு செய்கிற கடைசி ஹதீஸ் ஒரு சிறிய ஹதீஸ், அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஒன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு கால், அலிரலில் அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிரு பிஸ்ஸதகா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரைந்து சதக்கா செய்யுங்கள். சதக்கா செய்யுங்கன்னு சொல்லல, சதக்காவை விரைவா செய்யுங்கள். ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்தாஹ ரவாஹு ரஸீன், சோதனைகள் அந்த சதக்காவை கடந்து வரமாட்டாது. அதாவது விரைவா சதக்கா செய்யுங்க, அந்த சதக்கா சோதனைகளை தடுத்து நிறுத்துகின்ற தடை, அதை கடந்து சோதனைகள் உங்கள்கிட்ட வராதுன்னு சொன்னாங்க. பலாய் முசீபத்துகள் வராது, அதை விரைவா சதக்கா செய்யுங்க. ஆகவே இந்த ஹதீஸோடு நாங்கள் ஒரு நீண்ட பல மாதங்களாக பார்த்து வந்த ஒரு தலைப்பு முடிவடையுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சதக்காவின் சிறப்பு சம்பந்தமான தலைப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.